ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம இந்தியன் டெஃப்டாட் அப்படியே கேமில் விளாட போகிறோம். ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டுட்டீங்க அந்த கேம் விளாடுறீங்க ப்ரோ அப்படின்ட்டு கேட்டுட்டீங்க. அவங்களுக்கு என்ன விளாட்றோம், கஷ்டப்பட்டு விளாட்றோம். ஒரு லைக்கை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அவங்க விளாட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் இந்த வீடு அழகாக இருக்குது. இங்கே ஸ்விம்மிங் பூலு, இங்கே ஒரு டார்ச், இப்போது புல்லட் பைக் இருக்குது, இங்கே ஒரு கெராஜ் இருக்குது, இங்கே ஒரு பழைய ஓட்டர் சைக்கிள் தான் இருக்குது. வாங்க எதை எடுக்கலாம்? இந்த ரெண்டுத்தில் இந்த புல்லட் பைக் எடுக்கலாம். இதோ ஸ்பீடாக போவோம். இங்கே ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குது. இந்த திறந்து போகிற இது வழியாக போயிடலாம். இப்போ பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம நேரம் எங்கே போகலாம்? ஷோரூமுக்கு தான் போகிறோம். நம்ம போய் காரை வாங்க போகிறோம். எங்கடா ஷோரூமு? ஷோரூம் எங்கடா இருக்குது? ஐயோ, ஷோரூம் டேருக்கு போய் கண்டத்தை போய் முட்டிகிட்டு இருக்கேனே. சை, அதான் இருக்கா ஷோரூமு. வாங்க நம்ம போய் கார் வாங்கலாம். நம்ம ஷோரூம் கிட்ட விட்டோம், இன்னும் ஆளே இல்லை. அப்புறம் அது ஆள் இல்லாத ஷோரூமா? சரி, நம்மளே போயிட்டு ஏதாச்சும் கார் வாங்கணும். கார் பைக்கு ஏதாச்சும் வாங்கணும். இங்கே ஒரு காரை நிறுத்தி வச்சுருக்காங்க. இங்கே பைக்கில் அது கார் வாழ எல்லாமே இருக்குது. நம்ம என்ன கார் வாங்கலாம்? எங்கே பார்த்துட்ருக்கேன். என்ன வாங்கலாம்? போர்ஷி கார் வாங்கலாம். நல்லா இருக்குது. நேராக எங்கே போக சொல்கிறாங்கன்னா பின்னாடி தான் போக சொல்கிறாங்க. நேராக பின்னாடி தான் போக சொல்கிறாங்க. ஒரு வெயிட்டிங் இருக்குது. என்ன கை தட்ட போகிறாங்களா? என்ன கங்க்ராச்சுலேஷன்ஸா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்ம கார் எடுத்துக்கலாம். இன்னும் காசு கூட கெட்டது, அதுக்குள்ளே கார் கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்களேன், மாதம் இருக்குது. 4 சைலன்சர் வச்சு இவ்வளோ ஸ்பீடாக போவோம். ஏன்னா பிரேக்கே வேலை செய்ய மாட்டேங்குது. யாராச்சும் காப்பாத்துங்களா? யாராச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்களா? எப்படி ஸ்கிட்டு போட்டுச்சு பார்த்தீங்களா காரு. இப்போ நேரம் கார் எடுத்துட்டு எங்கே போகிறோம்னா அந்த மாடிஃபிகேஷன் பண்ணுற இடம். இப்போ அங்கே அந்த இடத்துக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்டீரியல் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எல்லாம் குட்டி ஸ்டேரிங் போய் கொடுத்து வச்சுருக்கீங்க. அப்படி தான் மக்களே ஆச்சு. இந்த காரை குட்டி ஸ்டேரிங் தான், சும்மா ஃபன்னியாக இருக்குல்ல. இந்த கார் மாடிஃபிகேஷன் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் அது இருக்குது. எங்கே இருக்குது? ஓ, அண்ணா இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு ஹார்ன் அடிக்கலாம். திறப்பாங்க. எவ்வளோ ஹார்ன் அடிக்க? திறங்கடா. டேய், திறந்துட்டாங்க மக்களே. இப்போ காரை உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். இந்த காரை நிறையா விஷயம் மாற்ற முடியும். வாங்க மாற்றி காட்டுறாங்களுக்கு. ஃபஸ்ட்டு பாடி கலர் என்ன கலர் வைக்கலாம்? இந்த ஆரஞ்சே சூப்பராக தான் இருக்குது. ஆரஞ்சு வச்சிடலாம். அடுத்தது கிளாஸ் கலர், கண்ணாடி கலர் கூட மாட்டலாம். அது என்ன வைக்கலாம்? ப்ளூவே வச்சிடலாம் நம்ம. அடுத்தது வந்து ஹார்ன் கூட மாற்றிக்கலாமா? விதவிதமாக ஹார்ன் தான் இருக்குது. அதுவும் சூப்பராக தான் இருக்கும். எதுவும் இருந்தாலும் பழைய மாதிரி வேணும். டிஃபால்ட் அமுக்குங்க, பழைய மாதிரி மாறிடும். அடுத்தது வந்து வீலில் மாற்ற முடியும். ஃபஸ்ட்டு வந்து வீல் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. வீலில் போய்ட்டு நம்மளுக்கு பிடிச்ச வீலை மாற்றிக்கலாம். அடுத்தது ரிம் கலர், இந்த வீல் கலரில் இருக்குல்ல, அது நம்ம என்ன கலர்? ரெட் வைக்கலாம். இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்தது ஸ்டிக்கர் இருக்குது. வாங்க ஸ்டிக்கரில் போய்ட்டு என்னெல்லாம் இருக்குது பார்த்தா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, பேக் அப்படின்னு 4 இது இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இது வச்சுக்கலாம். அடுத்தது வந்து லெஃப்ட்டில் வந்து என்ன வைக்கலாம்? இந்த காலமாடி வைக்கலாம். அடுத்து ரைட்டில் வந்து என்ன வைக்கலாம்? இந்த ஈகிள் வைக்கலாம், கோல்டன் ஈகிள். அது பின்னாடி பேக்கில் வந்து என்ன வைக்கலாம்? எவனா வெந்து வைக்காமல் கோமாளி மாதிரி இருக்கான்.
அடுத்து பிரேக்ஸ் இருக்குது. பிரேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட் ரேசிங் அது இருக்குது. நான் ரேசிங் வச்சுக்கிட்டேன். அதே நைட்ரோ அப்படி இருக்குது. நைட்ரோ நம்ம ஏற்றிக்கலாம், நைட்ரோ நம்ம மாட்டிக்கலாம். அடுத்து ஸ்மோக் கலர், இந்த புகையோட கலர் கூட மாட்டிக்கலாம். நம்ம பச்சை கலர் வச்சுக்கலாம். இதான் மாசாக இருக்குது. வாங்க இந்த காரை ஓட்டி பார்க்கலாம். இங்கே பாருங்க கானா கார் மாதிரியே இருக்குது. ஆனால் மாசாக இருக்குது இந்த காரு. இப்போ பாருங்கள் இந்த கார் உங்களுக்கு நான் சுற்றி கட்டுறேன் எல்லா பக்கமும். இங்கே பாருங்கள் பார்த்துட்டே வாங்க இந்த கார் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி நீங்களும் மாடிஃபிகேஷன் பண்ணி விளாட்றா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளாட்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணி. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போய்ட்டு சேட் கோட்ஸ்லாம் போட போகிறோம். நிறையா இந்த ஃபோன்லலாம் அடிப்பாங்களே, அடித்து கார்ஸ்லாம் வரைப்பாங்களா, அதான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ அந்த இடத்துக்கு வா வேணா புகழ வேலை செய்யுது. நம்ம வச்சு பச்சை கலர் தான் மக்களே. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? போக்கி கொண்டாடுற மாதிரியே இருக்குது. டேய் குறுக்கால ஏறா. டேய் ரோடித்தனமா பண்ணுற பைக்கு குறுக்கால் நீட்டிடுது. இப்போ அங்கே இடத்துக்கு போய் சீட் கோச் போடலாம். இந்த காரை இங்கே நிறுத்திடலாம். சேட் கோச் போட இந்த இடம் கரெக்டாக இருக்கோ. இதான் கொஞ்சம் காலி இடமா இருக்குது. அடுத்து ஃபோன் கால் எடுத்துக்கோங்க. ஃபோன் கால் எடுத்துகிட்டு எது வேணாலும் ஹேஷ்டேக் போட்டு ஃபஸ்ட்டு வந்து 301 போட்டிங்கன்னா மாற்றி ஸ்விஃப்ட் கார் வரும். அடுத்தது 302 போட்டிங்கன்னா என்ன வரும்? 302 போட்டிங்கன்னா அப்படி போட்டு கால் பண்ணுங்கள். என்ன வரும்? 301 போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகனார் கார் வரும். இது ஒரு பழைய மாடல் கார் தான். அது 303 போட்டிங்கன்னா என்ன கார் வரும்? கால் பண்ணிடுறான் போட்டால் வந்து என்ன வரும்? பொலீரோ கார் வரும். இதுவோ பழைய மாடல் கார் தான். இது சூப்பராக இருக்கும். அது 304 போட்டிங்கன்னா என்ன வரும்? ஸ்கார்பியோ வரும். இது ஃபேமிலி கார் மாதிரி தான் இருக்குது. அடுத்து 305 போட்டிங்கன்னா என்ன கார் வரும்? கால் பண்ணிடலாம். என்ன வரும்? ஃபார்ச்சுனர் கார் வரும் அப்படி போட்டால். அடுத்து 306 போட்டிங்கன்னா என்ன கார் வரும்? 306 போட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணுற தார் வரும், நார்மல் தார். அடுத்தது 307 போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் போகிற போர்ஷா தான். அதுக்கடுத்து 308 அதாவது 308 போட்டிங்கன்னா என்ன வரும்? இங்கே கால் பண்ணிடலாம். அது எதுவும் வராத ரிவார்டு தான், ரிவார்டில் வரும். அடுத்து 309 போட்டிங்கன்னா என்ன கார் வரும்? இதோ எதுவும் வரல ரிவார்டு வரும். அது 310 310 அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்? எதுவும் வரல அதுவும் ரிவார்டு தான். அது சரி. ஸோ தப்பாக போட்டுட்ருக்கேன் நான். சரி இருங்க நான் போடுறேன் சீட் கோச்சை. அதுக்கடுத்து 311 போட்டிங்கன்னா என்ன வரும்? அதுவும் எது வேணாலும் ரிவார்டு தான் வரும். அடுத்து 312 312 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? இந்த நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா க்ளோஸ் தாரு அதான் வரும். பட் வீல் மட்டும் மாறி இருக்குது. அது பைக்ஸில் வந்து 201 போட்டிங்கன்னா ஸ்ப்ளெண்டர் வரும். அதை 202 போட்டிங்கன்னா என்ன வரும்? இருங்க 202 அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்? சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வரும், உங்களுக்கே தெரியும். அது 203 போட்டிங்கன்னா இங்கே இந்த கோடை போட்டு கால் பண்ணிடலாம். என்ன இது வரும்னு பண்ணியாச்சு. அதுக்காட்டி என்ன ஒரு பல்சர் வரும். இதோ 90s கிட்டுக்கு பிடிச்ச வண்டி தான். இதோ சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது 204 போட்டிங்கன்னா அப்பாச்சி வரும், டிவிஎஸ் அப்பாச்சி. அது அந்த 305 போட்டிங்கன்னா 305 போட்டிங்கன்னா என்ன வரும்? ஐயோ தெரியாமல் போட்டேன் மக்களே. இப்போலாம் போட்டேன், தெரியாமல் போட்டேன். இந்த காரை ஃபஸ்ட்டு தள்ளி நிப்பாட்டிடலாம். சரி ஃபஸ்ட்டு நம்ம தள்ளி நிப்பாட்டிடலாம். இந்த இடத்துல நிப்பாட்டிடலாம். இந்த கார் நம்மளுக்கு தேவையே படாது, இங்கே நிறுத்திடலாம்.
அது 205 போட்டிங்களா என்ன வரும்? நார்மலில் புல்லட் வரும். ஸ்ட்ராங்கோட ஆள்லாம் ஓட்டுவாங்களா அது. அடுத்தது 206 போட்டிங்களா என்ன வரும்? கேடிஎம் டியூக்கு வரும். குட்டி டிடிஎஃப் வச்சுருக்க டியூக்கு. அது 207 போட்டிங்களா என்ன வரும்? கேடிஎம் ஆர்சி வரும். அடுத்தது 208 அப்படின்னு போட்டிங்கன்னா நிஞ்சா கவாச்சிக்கு H21. அடுத்தது 209 போட்டிங்கன்னா என்ன வரும்? 209 போட்டிங்கன்னா ஹயாபுசா டிடிஎஃப் ஃபாஸ்ட் வண்டி. இது நல்லா ஸ்பீடாலாம் போவோம். அது 210 அப்படி போட்டிங்கன்னா இதை ரிவார்டில் தான் வரும். அது 211 போட்டிங்கன்னா 211 போட்டிங்கன்னா என்ன வரும்? இது பல்சர் RS 200. அது இன்னொரு மாடல் வண்டி. இது அதாவது 212 போட்டிங்கன்னா எதுவும் வராது, ரிவார்டு தான். அதுக்கு 213 போட்டிங்கன்னா என்ன வரும்? ஒரு BMW பைக்கு மாதிரி எதோ வரும். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். BMW பைக்கா வேறு ஏதோ பேரா என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது 214 போட்டிங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ராயல் என்ஃபீல்டு. அடுத்து என்ன கோடு? அடுத்தது 101 போட்டிங்கன்னா 101 போட்டிங்கன்னா என்ன வரும்? அப்படி போட்டிங்கன்னா ஒரு போலீஸ் வரும் கையில் லத்தியோட இந்த உரலங்கட்டையோட. அடுத்தது 102 போட்டிங்கன்னா என்ன வரும்? 102 போட்டிங்கன்னா பிஸ்டல் வச்சுருக்க போலீஸ் வருவான். அடுத்தது 103 போட்டிங்கன்னா 103 போட்டுருக்கலாம். நம்ம போட்டு கால் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அடுத்தது AK-47 வச்சுருக்க போலீஸ் வருவார். அதுக்கடுத்து 104 போட்டிங்கன்னா என்ன வரும்? எதுவும் வரல. அடுத்தது என்ன போடலாம்? அடுத்தது 100 போட்டிங்கன்னா என்ன வரும்? 100 போட்டு கால் பண்ணிடலாம். என்ன வரும்? ஓ, இந்த போலீஸ்கார் மக்களே, இந்த மாவட்ட ஆட்சியிலலாம் இருக்கும்ல அந்த போலீஸ்கார் தான் மக்களே. சூப்பராக இருக்குல்ல. வேறு என்ன இருக்குது? சீட் கோட்ஸ் ஆப்பில் போய்ட்டு பார்த்துடுறோம். அடுத்தது ஹேஷ்டேக் போட்டு 401 போட்டிங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு வரப்போகிற ஒரு ஆட்டோ ரிக்ஷா வரும். அடுத்தது 402 அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்? 402 போட்டிங்கன்னா டிராக்டர் வரும், ஈச்சிற கம்பெனி. அடுத்தது 403 போட்டிங்கன்னா என்ன வரும்? 403 போட்டிங்கன்னா லாரி, நம்மூர் லாரி, டாட்டா கம்பெனிலாம் இருக்கும்ல அது. அது 404 போட்டிங்கன்னா என்ன வரும்? எனக்கு கால் பண்ணிடலாம். 404 போட்டிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது பஸ்ஸு. இதுவும் சூப்பராக இருக்குல்ல, சிட்டி பஸ் மாதிரி. இது சிட்டி பஸ்ஸுன்னு நினைக்க. அடுத்து நம்ம என்ன போடலாம்? சைக்கிள்ஸ் இருக்குது, சைக்கிள் வேணால் போடலாம். ஹேஷ்டேக் போட்டு 405 அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்? இப்போ நான் வீட்டில் கூட நினச்சேன், இப்போ ஓட்ட சைக்கிள் தான் வரும். இந்த மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா இந்த எல்லோ கலரில் அதான் வரும். அடுத்தது 406 போட்டிங்கன்னா இந்த பெரிய லோட்டு வரல அந்த சைக்கிள் வரும். இது பழைய மாடல் சைக்கிள். அடுத்தது சரி இருங்க, ஹேஷ்டேக் போட்டு 121 அப்படி போட்டிங்கன்னா ஒரு ரோட்டில் நடந்து போகிற மனுஷன் வருவான். அடுத்தது இருக்க ஹேஷ்டேக் ஆட் பண்ணியிருக்கலாம். இங்கே ஹேஷ்டேக் போட்டு 122 போட்டிங்கன்னா என்ன வரும்? 122 போட்டிங்கன்னா இன்னொருத்தர் வருவான் சட்டை பேண்ட்டு போட்டு. அடுத்தது 123 போட்டால் என்ன வரும்? இல்லை ஹாஃப் ஹேண்டு போட்டால் வருவான். அடுத்தது 124 போட்டிங்கன்னா என்ன வரும்? 124 போட்டால் இவர் குண்டா இருக்கா, உருளைக்கிழங்கு அளவில், பொட்டேட்டோ அளவில் இருக்கா. அடுத்தது சேட் கோடை போடுவேன். அதுக்கு கேட்ட பயமாக இருக்குது. அதுக்கு எல்லோரும் கார்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இயரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. போட்டுடலாமா? என்ன எல்லா வண்டியும் வெடிச்சிட்டு ஐயா நம்ம மேலே 5 ஸ்டார் 5 ஸ்டார் கேஸ் வேறு ஆச்சு. யாராவது பின்னாடி சுடுறது? டேய் இருந்துங்கடா, என்னையாடா சொல்றீங்க? நாங்கள் ரிவெஞ்ச் எடுக்க
ஃபஸ்ட்டு பிஸ்டல் எடுத்து ஒருத்தவனை சுடலாம். டேய் எங்கடா இருக்க மாட்டுச்சாணி மூஞ்சி, எங்கடா இருக்க? டேய் எங்கடா இருக்க? இருடா, உனக்கு AK-47 எடுத்தாலும் நீலாம் நிறுத்துவேன். அடுத்தது ஸ்னைப்பர் கன் எடுத்து இவன் சுட்டுடலாம். AK-47 சுடவே முடியல. என்ன சுட முடியல, சுட்டுட்டே இருக்கா. இவன் வந்து அடிக்கா. டேய் போடா, பேசாம போடா. ஐயோ அவனை சுட்டு போட்டானுங்களே, சுட்டி வந்து சுடுறாங்க. அட பாவி, போட்டு தந்துட்டாங்களே. பாய், போயிட்டு வரேன். see you.